திருச்சி மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று இங்கே திருச்சியில் நடைபெற்றது. அரசின் திட்டங்கள் தங்கு தடையின்றி சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு மக்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. அரசின் திட்டங்கள் மட்டுமல்லாது திருச்சியில் உள்ள உள்கட்டமைப்பு அது சம்பந்தமான அந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வராமல் என்ன காரணங்களால் அந்த காலம் அந்த தொய்வு அதுபோன்று அதாவது இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாலங்கள் ரயில்வே மேம்பாலங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல வருஷமா இன்னைக்கு வேலை பெண்டிங், அதாவது ரொம்ப ஒரு தொய்வு நிலைமையில இருக்கு. எதனால இந்த பிரச்சனைகள், எப்போ அதை முடிக்க போறாங்க, இது போன்ற கட்டமைப்பு உள்கட்டமைப்பு சார்ந்த சில அது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்க இன்னைக்கு இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சென்ற கூட்டத்தில் போன டிஷா கூட்டத்திலையும் என்னென்ன நம்ம கோரிக்கைகள் வச்சிருந்தோம், எந்த திட்டங்கள் சம்பந்தமான என்னென்ன பிரச்சனைகள், அது எதனால அந்த பிரச்சனைகள் இன்னைக்கு அதை இது பண்ணிட்டாங்களா, தீர்த்துட்டாங்களா, அது என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க, ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் அது அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அது சம்பந்தமான இன்னைக்கு விவாதங்கள் நடந்தது. கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு இன்னைக்கு அந்த கூட்டம் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2-3 மணி நேரம் அந்த கூட்டம் நடந்தது. நீங்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் நம்முடைய கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாருமே இதுல இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு முக்கியமான சொன்னா இந்த பாதாள சாக்கடை உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு திருச்சியில நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப காலதாமதமா போயிட்டு இருக்குது. இது என்னன்னா உங்களுக்கு நான் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் 2 வருஷம் ஆச்சு. நான் வரும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா அதாவது ஃபேஸ் 4 ஃபேஸை மாத்தி 5 ஃபேஸை கொண்டு வந்திருக்காங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு முடிஞ்சிருச்சு, 98 விழுக்காடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்திலையும் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் என்னன்னா 98-99 விழுக்காடுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அது சொன்ன இதே பதில் தான் நான் கடந்த காலங்களில் கேட்டிருக்கிறேன். நான் கண்டிப்பாக இது மாற வேண்டும். இந்த அட்லீஸ்ட் இந்த ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் 100% முடிச்சிருக்கணும். ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 பொறுத்த வரைக்கும் அது ஃபேஸ் 5 இது 3 எப்ப முடிக்க போறீங்க அப்படின்னு அந்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன். நான் விரிவான ஒரு அறிக்கை நீங்க சமர்ப்பிக்க வேண்டும். ஏன்னா அது பாதாள சாக்கடை பொறுத்த வரைக்கும் இது 6 வருஷமா திருச்சியில் இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இது பாதாள சாக்கடை மாத்திரம் கிடையாது, ஒரு சாலை பிரச்சனையா இல்ல பாதாள சாக்கடை வேலை நடக்குது அதனால செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. மின்விளக்கல் பிரச்சனை சொல்லும்போது இல்ல சார் பாதாள சாக்கடை முடிஞ்ச பிறகு நான் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. பல பிரச்சனைகள் இந்த பாதாள சாக்கடை இந்த பணிகளால காலதாமதம் இருக்கு. இது இனியும் காலதாமதம் இல்லாம இது ஒரு இந்த ஃபேஸ் 2, 3, 4, 5 பொறுத்த வரைக்கும் எப்போ அதை முடிக்க போறோங்கிறத அந்த விரிவான அறிக்கையை நீங்க சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லிட்டு புதிதாக இங்க வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நான் அந்த வேண்டுகோள் விடுத்திருந்தேன். நான் அது மட்டும் இல்லாம நம்ம முக்கியமா நம்ம திருவெரும்பூர் ரயில் நிலையத்திற்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய முயற்சியால இன்னைக்கு தாம்பரம் திருச்சி சிறப்பு ரயில் பொறுத்த வரைக்கும் அது நிரந்தர ரயில் சேவையை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம திருவெரும்பூர் ரயில் நிலையத்திலேயே அதை நிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சு அது இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. சோழன் விரைவு ரயில் அதுவுமே நம்ம அங்க திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நிக்கிறோம்னு சொல்லி அந்த கோரிக்கை சொல்லி அதுவுமே இன்னைக்கு நின்று போயிட்டு இருக்கு. திருவெரும்பூர் ஒரு ரயில் நிலையம் பொறுத்த வரைக்கும் உங்க பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு. அந்த முக்கியமான அந்த ரயில் நிலையத்துக்கு உண்டான அனைத்து ஏற்பாடு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனா என்னன்னா அதுக்கு உண்டான வழித்தடம் நீங்க திருவெரும்பூர் ரயில் நிலையத்துக்கு வர வழிபாதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே என்கரேஜ்மெண்ட்னால உள்ள ஒரு வண்டி வந்துச்சுன்னா முன்னாடி இன்னொரு வண்டி வர முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இருக்கிற மாற்று வழி என்ன ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 10 மாசமா அது தொடர் முயற்சி நம்ம செஞ்சு அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே ஒரு பாதை பாத்தீங்கன்னா அரசு அலுவலகம் இருக்கு. அதுல போன டிஷா கூட்டத்தில் ஒரு 10 அடி நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு 30 அடி சாலையா நம்ம கொண்டு போயிடலாம்னு சொல்லி நம்ம அது சம்பந்தமா சரி. இன்னொரு எழில்நகர்ல இருந்து உள்ள போறதுக்கு அது திருவெரும்பூர் ரயில் நிலையத்துக்கு போறதுக்கு உண்டான அந்த ஒரு வழித்தடத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அது சம்பந்தமா நீங்க பேசியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்லியிருந்தா கடந்த கூட்டத்தில் நம்ம பேசுறது இந்த தேர்தல் வந்ததுனால அது காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு உண்டான 2 வழித்தடத்தையும் நம்ம மிக சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி திருவெரும்பூர் இருக்கிற பஸ் நிலையம் அது நம்ம அந்த பஸ் நிலையம் வர்றதுக்கு காரணம் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். ஆனா அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டார், ஆனா அதை செயல்படுத்த முடியல. அது போன அரசாங்கத்தில் என்னன்னா ஒரு ஃபைல் டிரான்ஸ்பர் தான். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சி அந்த மாநகராட்சிக்கு அந்த ஃபைல் ஒப்புதல் கொடுத்து ஃபைல் அனுப்பணும். அது அனுப்பாம இருந்தது. போன கூட்டத்தில் சொல்லி அதை அனுப்பிச்சிட்டாங்க. தேர்தல் வந்ததுனால அந்த பணி தொடங்கி இந்த கூட்டத்தில் என்ன சொன்னா திருவெரும்பூர்
அந்த பஸ் நிலையம் பொறுத்த வரைக்கும் எப்போ அந்த பணி நிறைவு பெறும் இந்த கேள்வியை நான் கேட்டது, அதுக்குள்ள அறிக்கை நான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முக்கியமா நம்மளுடைய பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள் உங்களுக்கே தெரியும். அரிஸ்டோ பாலம் பொறுத்த வரைக்கும் அதுவே ரொம்ப கிட்டத்தட்ட பல வருஷமா காலதாமதமா நடந்துட்டு இருக்கு. அது கடந்த ஒரு வருஷமா நான் முயற்சி எடுத்து தொடர்ந்து மாசம் ஒரு ரிவ்யூ மீட்டிங்ஸ், நீங்க அதாவது நம்மளோட ரயில்வே துறை அதிகாரிகள், நீங்க மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வச்சு எல்லாம் ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்கோம். ரயில்வே மேம்பாலங்கள் சம்பந்தம் நடத்திட்டு இருக்கோம். அது இப்போ கடைசி அவங்க ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கெடு கொடுத்திருந்தாங்க. என்ன கெடுனா, அரிஸ்டோ பாலம் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இறுதிக்குள்ள நாங்க ரயில்வே துறை நாங்க முடிச்சிரோம் சொல்லியிருக்காங்க. மீதியுள்ள இணைக்கிறத பொறுத்த வரைக்கும் நெடுஞ்சாலைத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க டிசம்பர் மாசத்துக்குள்ள நாங்க முடிச்சிரோம் சொல்லியிருக்காங்க. அதுல எந்த தொய்வும் கிடையாது. சோ அரிஸ்டோ பாலம் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் கடைசிக்குள்ள முழுவதுமாக அந்த பால பணிகள் முடிவு பெற்று மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லி சொல்றாரு. சோ கடந்த ஒரு 4 மாசமா எந்த ஒரு தொய்வும் கிடையாது. அது இல்லாம உங்களுக்கு மாரிஸ் பாலம் பொறுத்த வரைக்கும் அதுமே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருந்தது. அது கடந்த கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா நம்ம அதை தொடர்ந்து அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கடந்த ஒரு 6 மாசமா அதுக்கு எந்த தொய்வும் கிடையாது. அவங்க சொன்னபடி ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாசத்துக்குள்ள அவங்களுடைய பணியை நிறைவு செஞ்சிருன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து மாநகராட்சி பணிகளை செப்டம்பர் எண்டுக்குள்ள முடிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோ அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வாரம் மக்கள் பயன்பாட்டிற்கு மாரிஸ் பாலம் வந்துடும் சொல்லிட்டு அது இந்த நேரத்தில் சொல்ல போன மாசமே இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருந்தேன். அதுல எந்த மாற்றம் கிடையாது, அது தொடரும். அது இல்லாம டவுன் ஸ்டேஷன் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷமா அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. 7-8 வருஷமா வேலை நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் அதுமே சம்பந்தமான ரிவ்யூ மீட்டிங்ஸ் நம்ம நடத்தியிருந்தோம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் அவங்க ரயில்வே துறையும் நெடுஞ்சாலைத்துறை 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க, 2027 ஆகஸ்ட்குள்ள முடிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே மாசம் ரிவ்யூ மீட்டிங் நடத்திருக்கோம். போன மாசம் ஒரு மாசத்துக்குள்ள ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது மின்சாரத்துறை, நீங்க மாநில நெடுஞ்சாலைத்துறை, ரயில்வே துறைக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அந்த 24 மணி அது கிட்டத்தட்ட அதனால 3 மாசம் வேலையை நடக்காம இருந்தது. இது போன்ற இன்டர் டிபார்ட்மெண்டல் அவங்களுக்குள்ள ஒரு கோஆபரேஷன் இல்ல, அவங்களுக்குள்ள சில இது இல்லாதனாலதான் இந்த காலதாமதம். எல்லா பாலங்களுக்கும் நான் சொல்றேன். நான் இது நான் கடந்த ஒரு வருஷமா நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனால அந்த 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பிரச்சனையை என்னுடைய அலுவலகத்துக்கு எல்லாரும் 3 டிபார்ட்மெண்ட், நம்முடைய ரயில்வே துறை, மின்சாரத்துறை, மாநில நெடுஞ்சாலை 3 பேரை வர சொல்லி அடுத்த நாள் அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மீட்டிங்ல அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி இன்னைக்கு டவுன் ஸ்டேஷன் அந்த இதையும் நடந்துட்டு இருக்கு. அடுத்த வருஷம் ஆகஸ்டுக்குள்ள பயன்பாட்டுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதுமே இந்த கூட்டத்தை நம்ம விவாதிச்சோமோ. அதுக்கப்புறம் இன்னொன்னு ரிங் ரோடு உங்களுக்கு முழு வட்டச்சாலை அது உங்களுக்கு கிட்டத்தட்ட 2011 அறிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை வருஷம், 15 வருஷம் ஆயிடுச்சு, இனியும் செயல்பாட்டுக்கு வரல. நம்ம துவாக்குடில இருந்து பஞ்சப்பூர் வரைக்கும் அது ஒண்ணுதான் செஞ்சிருக்கிறாங்க. 25 விழுக்காடு கூட கிடையாது. மீதி 75 விழுக்காடு அந்த ரிங் ரோடு வேலை முடிஞ்சாதான் திருச்சிக்குள்ள இருக்கிற இந்த போக்குவரத்து நெரிசல் நம்மளால அது சமாளிக்க முடியும். இது கிட்டத்தட்ட 15 வருஷம் இந்த டிலே இருக்கு. குறிப்பா நான் அதையும் இந்த கூட்டத்தில் நான் வலியுறுத்தி சொன்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, காவிரி அந்த பாலத்துக்கு மேல இன்னைக்கு வேலை நடந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு திருச்சி மாத்திரம் கிடையாது, சென்னையிலிருந்து தெற்க போற அத்தனை பாகங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு போக்குவரத்து நெரிசல் கிட்டத்தட்ட அரை மணி நேரம், சில நேரம் 1 மணி நேரம், ஒரு விபத்து நடந்து 2 மணி நேரம் இன்னைக்கு பிளாக் ஆயிருது. இந்த ரிங் ரோடு பொறுத்த வரைக்கும் முழுமையா செயல்பாட்டு கொண்டு வந்திருந்தானா இத்தனை வருஷத்துல இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்கிறது. டைவர்ஷன் ஏற்படுத்தி பண்ணி கொடுத்திருக்கலாம். அதை நான் சுட்டி காமிச்சேன், நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சுட்டி காமிச்சேன். அதே மாதிரி இந்த அதாவது தலைமை தபால் நிலையம் புத்தூர் 4 ரோடு, சிந்தாமணி கரூர் சாலை, காவிரி நகர் மற்றும் திருச்சி நீதிமன்றம் சோமரசம்பேட்டை வரை உயர்கொண்டாய் கரை வழிச்சாலையாக முன்மொழியப்பட்ட உயர்மட்ட மேம்பால திட்டங்கள், 3 மேம்பால திட்டங்களை முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் அது எதுவுமே இதுக்கு வரல. அதை பத்தி நான் பேசியிருந்தேன். குறிப்பாக தற்போது பழுதடைந்த நிலையில் உள்ள குடமுருட்டி பாலம் அமைந்துள்ள பகுதியும் சிந்தாமணி கரூர் சாலை காவிரி நகர் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதால் இத்திட்டத்தை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தி திருச்சி நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழ்நாடு அரசை நடவடிக்கை என்று வலியுறுத்தி சொல்லியிருந்தேன். திருச்சி அதே மாதிரி திருச்சி கரூர் ரோடு உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு நிறைய விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. அது பொறுத்த வரைக்கும் அவங்க பசுமை சாலை ஒன்னு ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிருச்சு, டிபிஆர் செஞ்சு சொன்னாங்க. நான் சொன்னீங்க, நீங்க பசுமை சாலை கொண்டு வந்து டெண்டர் விட்டு நீ வரதுக்கு செயல்படுத்துறதுக்கு குறைஞ்சபட்சம் 7 to 10 வருஷம் ஆக்கிடுவீங்க. ஆனா
டெய்லி வந்து விபத்து நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சாலையா இருக்கனால ஏற்கனவே நீங்க கையகப்படுத்திருக்கீங்க, நிலங்களை கையகப்படுத்திருக்கீங்க. எங்கெல்லாம் நிலங்களை கையகப்படுத்திருக்கீங்களோ அங்கனாச்சும் நீங்க சாலைகளை விரிவுபடுத்தி அந்த திருச்சி கரூர் ரோட்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ஏற்கனவே போன மாசம் நான் பேசியிருந்தேன், திட்ட இயக்குனர் பிடி கிட்ட சொல்லியிருந்தனால இந்த கூட்டத்திலே வலியுறுத்தி சொல்லிட்டு எனக்கு 2 வாரங்கள்ல எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். எங்கெல்லாம் நீங்க விரிவுபடுத்த அங்க பண்ணுங்க. பசுமை சாலை சரி, அது வரட்டும். ஆனா வரதுக்கு 7 வருஷம் 10 வருஷம் ஆகும். ஆனா அது வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் விபத்துகளை தவிர்க்கிறதுக்காண்டி இந்த இப்ப இருக்கிற சாலையிலேயே விரிவுபடுத்திருக்குண்டான முயற்சிகள் எடுக்கணும். அதுக்குண்டான ரிப்போர்ட் நான் கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு திருச்சி புதுக்கோட்டை வழியாக வந்து நீங்க காரைக்குடி நினைக்கிறேன், அது 4 வழிச்சாலை, அதுவுமே கிட்டத்தட்ட அது ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட நான் கடந்த 6 மாசத்துல 2 ரிவ்யூ மீட்டிங் அங்க புதுக்கோட்டையில் நம்ம நடத்தணுமோ அதையும் விரைவுபடுத்தணும் சொல்லியிருக்கிறனால இந்த மீட்டிங்ல நம்ம பேசியிருந்தது நம்ம இது போன்ற முக்கியமான விஷயங்கள், பல விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் தொகுதி சார்ந்த திட்டங்களா இருக்கட்டும், இது போன்ற உள்கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இதை விவாதிச்சிருக்கிறோம். மிகவும் பிரயோஜனமா இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் என்ன சொல்லடா, இந்த மைன்ஸ் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்குங்க. 36 கோடி போன வருஷம் அவங்க வந்து இதுக்காண்டி ஒதுக்கி இருக்கிறாங்க. மைன்ஸ் ஃபண்ட் 36 crores. அதுல வந்து என்னன்னா, நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா எனக்கு நான் பரிந்துரைத்த எதுவுமே அவங்க செய்யல. அது கடைசியில வந்து நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நாள் அந்த தொகுதியில வந்து நான் அங்க இன்ஸ்பெக்ஷன் அங்கங்க மக்கள் கோரிக்கையில் வச்சு அங்கங்க பகுதியில் போயிருக்கும் போது திடீர்னு வந்து உங்ககிட்ட வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சார் அந்த மைன்ஸ் ஃபண்ட் சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது சம்பந்தமா நான் என் கோரிக்கையில் எதுவும் கேட்கறது கிடையாது, சம்பந்தமா நீங்க கூட்டம் நடக்கும்போது என்னை கூப்பிடுறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு கையெழுத்து போட சொல்லிட்டு நான் கையெழுத்து போட மறுத்துட்டேன். நான் இப்போ நான் இந்த கூட்டத்தில் சொன்ன, நான் இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொன்னேன், இந்த புதிய அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோட எந்த லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் நடத்துறாங்க. அதன் அடிப்படையில் இந்த மைன்ஸ் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மையோட இதை நடத்துறோம். நீங்க மக்கள் பிரதிநிதிகள் நாங்க ஏதாவது கோரிக்கை கொடுக்கிறோமோ அதை செயல்படுத்த முடியல, எந்த காரணத்தினால அதை செயல்படுத்த முடியும்னு சொல்லுங்க, எங்கிட்ட கலந்து யோசிக்கணும்னு சொல்லிட்டு அதே நான் ஒரு முக்கியமான கோரிக்கை நான் வச்சிருந்தேன். நான் இந்த நேரத்தில் அதை நான் இன்னைக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். வேற ஏதாவது இல்ல, ரிங் ரோடு பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த பஞ்சப்பூர்ல இருந்து நீங்க ஜிஆர்புரம் வரைக்கும் அது வந்து என்ன 3 ஃபேஸ் அங்க பிரிச்சிருக்காங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2க்கு ஏஎஸ் கொடுத்து வேலையில் நடந்துட்டு இருக்கு. நானே இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேலையில் நடந்துட்டு இருக்குன்னா ரொம்ப ஒரு காலதாமதமா நடந்துட்டு இருக்கு. ஒரு 15 விழுக்காடு தான் வேலை நடந்திருக்கு. சில இடங்கள்ல வந்து அக்யூசேஷன் இருக்கு, நில கையகப்படுத்த வேண்டிய சில இடங்கள்ல இருக்கு. ஒரு இடத்துல வந்து ரயில்வே மேம்பாலம் ஒரு இடத்துல வர வேண்டியது இருக்கு. ஃபேஸ் 3 பொறுத்தவரைக்கும் ஏஎஸ்ஏ ஆகல. அது மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, சென்னைக்கு அது போயிருக்கு, அது கண்டிப்பா அது ஏஎஸ் உண்டான இதுக்கு ஆறதுக்கு உண்டான முயற்சி நாங்கள் எடுக்கிறோம்னு அவர் சொல்லியிருக்காரு. இது நான் என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம், இது கிட்டத்தட்ட 15 வருஷம் முன்னாடியே இதை சொல்லி இது வந்து இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்கணும். பட் இது முந்தைய அரசாங்கங்களுடைய அலட்சிய போக்குன்னு நான் சொல்லுவேன். நான் இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் இதுக்குரிய கவனம் செலுத்தி இந்த ரிங் ரோடு பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக நீங்க துவாக்குலேருந்து பஞ்சப்பூர்ல இருந்து நீங்க ஜிஆர்புரம் இருந்து மறுபடியும் துவாக்குடி இணைக்கக்கூடிய அந்த முழுமையான அந்த வட்டச்சாலை அது உரிய நேரத்தில் அதுக்குண்டானது நீங்க அதுக்குண்டான ஃபண்டா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் சாங்ஷன் பண்ணி அந்த ரிங் ரோடு முழுமையா அதை செயல்படுத்தணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் நான் சொல்லியிருந்தேன். அது நம்ம இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு இந்த ரிங் ரோடு பொறுத்த வரைக்கும் சிலது வந்து உங்களுக்கு அந்த நெடுஞ்சாலைத்துறை தான் வருது. உங்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றிய அரசுடைய இது வரும் உங்களுக்கு. அது நாம அவங்ககிட்டயும் நான் பேசியிருக்கிறோமோ. சிலது பொறுத்த வரைக்கும் நம்ம சைடு கொஞ்சம் கான்ட்ரிபியூஷனுக்கு நில கையப்படுத்தல் நம்ம படணும், நம்ம மாநில அரசு அதை எடுத்து கொடுக்கணும். அது விஷயம் நம்ம பேசியிருக்கு. இதுக்குண்டான கவனத்தை வந்து மாவட்ட ஆட்சியர் செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறேன். வேற அரசியல் கேள்விகள் இதுல வேண்டாம். இதை வந்து கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடந்திருக்கு. பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்தவங்க வந்திருக்கிறாங்க. இது முழுமையா அந்த திட்டங்கள் சம்பந்தமாகவும் நிறைவேற்றப்படாத திட்டங்கள், அது காலதாமதமான திட்டங்கள், அரசு திட்டங்கள் ஏன் வந்து அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அது சம்பந்தமான விவாதங்கள் நீங்க அது சம்பந்தமா கேளுங்க. அரசியல் கேள்விகள் இங்க வேண்டாம். நீங்க சம்பந்தமானது வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோமோ அது கண்டிப்பா வந்து அதுக்கு பரிந்துரை பண்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டெஃபினட்டா நான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் நான் பேசுறேன். குறிப்பா வந்து என்னன்னா, நம்மளுடைய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம திருச்சியை பொறுத்த வரைக்கும் இங்க தனியா நம்ம கோட்டை தலைமை அலுவலகம் நமக்கு கண்டிப்பா தேவை. உங்களுக்கே தெரியும்,
புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் விஜய் அவர்கிட்ட ஒரு 12 கோரிக்கையில் வந்து முக்கியமான கோரிக்கை என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கார்பரேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க தலைமை கோட்ட இந்த போக்குவரத்து கோட்டாளர்களும் இருக்கு. திருச்சி ஒண்ணுக்கு தான் கிடையாது. நமக்கு எங்க இருக்குன்னா கும்பகோணத்தில் இருக்கு. நீங்க இங்க அடிப்படை தேவை உதாரணமா திருவெரும்பூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து டைரக்ட் பஸ் சர்வீஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 20 வருஷமா கிடையாது. நான் அந்த கேள்வியை கேட்டேன். கேள்வி கேட்டபோது ஒரு பதில் அவங்க யாரையும் அனுப்பிச்சது. இது போன குவார்டர் இந்த அரசாங்கத்துக்கு முன்னாடி நடந்த மீட்டிங் நடந்து அவங்க பதில் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, திருவெரும்பூர்ல இருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பஸ் பத்தி நான் சொன்ன நேரடி சேவை, திருவெரும்பூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு நேரடி சேவை. இது போன்ற அடிப்படை விஷயங்கள். இந்த ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நம்ம பஸ் நின்றுட்டு போற சொல்றதோ பஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கும்பகோணத்துக்கு எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க இந்த பகுதி திருச்சி நகரம் மாத்திரம் கிடையாது, திருச்சி மாவட்டத்திற்கு என்னென்ன போக்குவரத்து வசதிகள் தேவை, என்னென்ன திட்டங்கள் தேவைங்கிறது இங்க இருக்கிற நிர்வாகம் தான் சொல்ல முடியும். இங்க தனியா நம்ம திருச்சிக்கு பிற மற்ற மாநகராட்சி போல இங்க திருச்சி மாநகராட்சிக்கு கண்டிப்பாக தனியாக கோட்ட தலைமையகம், இங்க போக்குவரத்து கோட்ட தலைமையகம் கண்டிப்பா இங்க தேவைங்கிறது இன்னைக்கு கூட்டத்திலே நான் சொன்னேன். அது நிறைவேற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடரும். அடிப்படை போக்குவரத்து வசதிகள் கூட நம்ம செய்ய முடியாத சூழ்நிலை தான் இருக்குன்னு நான் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நான் தெரியப்படுத்தினேன். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நான் உங்ககிட்ட முக்கியமான சொன்னேன். நான் 2011 அறிவிச்ச அந்த அவுட்டர் ரிங் ரோடு சொன்னாங்க. 2011 அறிவிச்சது. இன்னைக்கு 2020 முடிச்ச சொல்லிடுறேன். இன்னைக்கு 2020 15 வருஷமா இருக்கு. முந்தைய அரசாங்கங்கள் என்ன செஞ்சாங்க நான் கேள்வி கேட்கிறேன். நான் இது நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன். இது மேஜிக் கிடையாது. நீங்க டக்குன்னு இது பண்ண முடியாது. இப்போ காவேரி அந்த பாலத்துல வந்து கண்டிப்பா அந்த ரிப்பேர் ஒர்க் அவங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். நீங்க அவங்க என்னன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல செய்ய முடியாது. இப்ப தீபாவளி பண்டிகை ஒட்டி அவங்க செய்ய முடியாது. அதே நேரத்தில் குறிப்பிட்ட அந்த மாதிரி அந்த டைம்ல செய்ய இனியும் பிரச்சனையாகும். அதனால அவங்க இந்த வேலையை பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த ரிங் ரோட வந்து பண்ணி முடிச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, இப்படி ஒரு டைவர்ஷன் பண்ணிருக்கலாம். இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா ஒரு 50 விழுக்காடு இந்த பிரச்சனை வந்து நம்ம குறைச்சிருக்கலாம். நம்ம அதே மாதிரி நான் சொல்றேன், முந்தைய அரசாங்கங்கள் செஞ்சதோடைய இதை வந்து நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்றோம். நம்ம இந்த ரிங் ரோடா இருக்கட்டும், பல நீங்க இந்த ரிங் ரோடு நீங்க முழுசா நீங்க அமைச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்ற திருச்சியில் இருக்கிற முக்கியமான இது பிரச்சனைகள் தீரும். நீங்க இந்த ரயில்வே மேம்பாலங்கள் சம்பந்தமா பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருஷமா நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அது அவங்க இப்போ வந்து ஒவ்வொரு மாசமும் நம்ம ரிவ்யூ மீட்டிங் நம்ம நடத்துறோம். நம்ம ஒவ்வொரு மாசமும் ரிவ்யூ மீட்டிங் நடத்துறோம். அது வந்து அவங்க கொடுக்கிற காலக்கெடு ஏதாவது தாமதம் என்ன காரணங்களுக்கான அதையும் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிடுறோம். நம்ம உதாரணம் ஒரு ஒப்பந்தக்காரர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பிரச்சனை எடுக்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடுக்கு நாங்க மெட்டீரியல் கேட்டிருக்கோங்க, மெட்டீரியல் வரது காலதாமன்னு சொன்னாரு. அந்த ஒப்பந்தக்காரரை வச்சு அந்த சேல்ஸ் அத்தாரிட்டி கிட்டே நான் போன் பண்ணி, சார் நீங்க இந்த ஒப்பந்தக்காரர் சொல்லியிருக்காரு மெட்டீரியல் நீங்க சீக்கிரம் அனுப்ப சொல்லும் போது, சார் நாங்க மெட்டீரியல் அனுப்புறது ரெடி தான், ஆனா அதுக்குண்டான பணத்தை அவங்க கட்டலன்னு சொல்லும் போது இதை வந்து ரயில்வே துறை அமைச்சர்கள் நேரடி கவனத்துக்கு கொண்டு போய் இப்படி ஒரு ஒப்பந்தக்காரர் காலதாமம் செய்யறதுனால ரயில்வே துறைக்கு கெட்ட பேர், ஒன்றிய அமைச்சருக்கு கெட்ட பேர், இங்க இருக்கிற மாநில அரசு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து உரிய நடவடிக்கை சொல்றதுக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு கடந்த 6 மாசமாக எந்த தொய்வு இல்லாம சொன்ன இதுபடி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை எந்த மாதிரி பயன்பாட்டு கொண்டு வரணும் முந்தைய அரசு ஏதோ ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்திருக்காங்க. இப்போ புதிய அரசு பொறுத்த வரைக்கும் அது ஆய்வு வேற பண்ணிருக்காங்க. அவங்க மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பண்ணிருக்கிறாரு. எனக்கு தெரியல. கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கண்டிப்பா கேட்டு நான் சொல்றேன். இல்ல மைன்ஸ் ஃபண்டுங்கிறது என்னன்னா, நீங்க வந்து மைன்ஸ் நடத்துறாங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் மிகவும் பின்தங்கிய பகுதியில் மைன்ஸ் எல்லாம் இந்த வேலைகள் நடக்கும். உங்களுக்கு மைன்ஸ் இந்த தொழிலே நடக்கும். உங்களுக்கு அந்த என்னன்னா அந்த பின்தங்கிய பகுதிகள் இந்த மைன்ஸ் நடக்கிற இடத்துல பொறுத்த அந்த பகுதிகளுக்கு செய்ய வேண்டிய CSR கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அடிப்படையில் சாலை வசதியா இருக்கட்டும், இல்ல குடிநீர் வசதியா இருக்கட்டும், அவங்க செய்யணும்னு ஒரு இது இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த மைன்ஸ் ஃபண்டை வச்சு இந்த யாரெல்லாம் அந்த மைன்ஸ் நடத்துறாங்களோ அவங்க வந்து கொடுக்கணும். இத்தனை பெர்சன்டேஜ் வந்து அவங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அதை வச்சு என்னன்னா வளர்ச்சி திட்டங்களுக்கு அந்த பகுதிக்கு தேவையான மக்கள் கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான இந்த மைன்ஸ் ஃபண்ட் நம்ம சொல்றோம். இப்போ இந்த 36 கோடி போன வருஷம் அவங்க பண்ணிருக்காங்க. ஆனா 36 கோடியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு போயிருக்கு.
குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு போயிருக்கு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் கோரிக்கை கொடுக்கிறேன். ஏன்னா எம்பி ஃபண்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் 5 கோடி 5 கோடியில 6 தொகுதியை பிரிச்சு கொடுத்தா 80 லட்சம் தான். மக்கள் கோரிக்கை முக்கியமான திட்டங்கள், அரசாங்கத்திலே பணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மைன்ஸ் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் முக்கியமான திட்டங்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தண்ணி, ஏதாவது குடிதண்ணி பிரச்சனை, ஓவர் டேங்க், ஏதாவது சாலை, இதெல்லாம் நம்ம சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம. ஆனா நம்ம கொடுத்த அந்த பரிந்துரையை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே அவங்க இது பண்ணிக்கல. என்னுடைய இது மாத்திரம் கிடையாது, பிற நாடாளுமன்ற உறுப்பினர் அதை அப்படியே வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அது குறிப்பிட்ட ஒரு நபர் அது செஞ்சாரு. அதுல கையெழுத்து மாத்திரம் வாங்க வந்தாங்க. நான் வந்து அதை கையெழுத்து போட முடியாது, கையெழுத்து போடல, சொல்ல முடியாது. நீங்களே இது பண்ணிக்கோ, யூகிச்சுக்கோங்க. இங்க இல்ல அதாவது அத 36 கோடியை வந்து அது அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, பல திட்டங்களுக்கு கொடுத்திருக்காங்க, பல மக்கள் சார்ந்த திட்டங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. என்னுடைய கோரிக்கை என்னன்னா, நீங்க ஒரு நாடாளுமன்ற ஒரு கோரிக்கை கொடுக்கிறோம், நம்மளும் அத்தியாவசியமான முக்கியமான பிரச்சனை கொடுக்கிறோம். அது ஒரு பகுதிக்கு போக கூடாது. திருச்சி மாவட்டம் இருக்குன்னா இங்க எங்கெங்க இங்க பல பின்தங்கிய பகுதியில் இருக்கு. திருவெரும்பூர்லயும் கிராம பகுதியில் இருக்கு, ஸ்ரீரங்கத்திலயும் கிராம பகுதியில் இருக்கு, பல இடங்களில் கிராம பகுதி. இது வந்து எல்லா பின்தங்கிய பகுதியில் கிராம பகுதிகளுக்கு உரிய முக்கியமான திட்டங்களுக்கு போகணும். குறிப்பிட்ட பகுதிக்கு மாத்திரம் கிடையாது. அது அந்த நபர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா அவர் ஹைஜாக் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டேன். இது இந்த ஆட்சியில அது நடக்கக்கூடாது. புதிய அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோட லஞ்ச லாபம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் நடத்துறாங்க. பழையபடி அந்த முந்தைய ஒரு இது உதாரணத்தை சுட்டி காமிச்சு இந்த மைன்ஸ் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மையுடன் மக்கள் பிரதிநிதிகள் என்ன கொடுக்கிறாங்களோ அதே நேரத்தில் எந்தெந்த இதுக்கு பரவலாக ஒரு பகுதிக்கு போகாம பரவலாக மாவட்டத்தில் உள்ள அத்தனை பகுதிகளுக்கு தேவைப்பட்ட பகுதிகளுக்கும் இந்த மைன்ஸ் ஃபண்டை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் கோரிக்கை வச்சேன். மேகதாது அது பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலையும் சரி அந்த ட்ரிபியூனல்லையும் பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு அவங்க அறிக்கை கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா, அங்க மேகதாது மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு வர அந்த வழித்தடம் இருக்குல்லையே, காவிரி வர வழித்தடத்துல எங்கேயுமே அவங்க தடுப்பணையோ வேற ஏதாவது பண்ணக்கூடாது, தண்ணி வரத்தை குறைக்கக்கூடிய எதுவுமே அவங்க செய்யக்கூடாதுங்கிறதா அது இருக்கு. அதையும் மீறி இன்னைக்கு கர்நாடக அரசாங்கம் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது எங்க ஆரம்பிச்சது, எப்ப ஆரம்பிச்சது? இது போன அரசாங்கம் கர்நாடகாவில் முந்தைய அரசு அவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க. அதை வந்து ஒன்றிய அரசு மறைமுகமா அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு அது பெரிய இடியாப்ப சிக்கலா இருக்கு. அவங்க பண்ணுவோன்னு சொல்றாங்க, நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். இதுக்கு வந்து ஒன்றிய அரசு தலையிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அத நடுவர்மன்ற தீர்ப்பின்படி இத கண்டிப்பா வந்து மேகதாது மாத்திரம் கிடையாது, எதிர்காலத்தில் இது மாதிரி வரக்கூடாது ஒரு முன்னுதாரணமா கர்நாடக அரசாங்கத்துக்கு அவங்க தடை விதிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. யாருக்கு நம்ம சொல்லியிருக்கணும். அதாவது ஆட்சின்னு சொல்றதை விட நிர்வாகம் சொல்லுவேன் நான். நிர்வாகம் அப்ப ஆட்சி அதுல வரும். அதாவது வந்து நீங்க உதாரணம் என்னன்னா, ஒரு சொல்ல டவுன் ஜங்ஷன் சொன்னோம் இல்லையா, டவுன் ஜங்ஷன் அந்த 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 ரயில்வே மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் ஒரு கேபிள் இபி கேபிள் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணது. இப்ப இந்த மேம்பாலம் பண்ண நடக்கிறதுனால அந்த கேபிளை வந்து இடமாத்தி கொண்டு போனப்போ அப்ப வந்து அந்த 3 துறை, மின்சாரத்துறை, நீங்க மாநில நெடுஞ்சாலைத்துறை, அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. 3 மாசமா அப்படியே போட்டுட்டாங்க. ஒரு காலம் வந்து அந்த ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஒரு காலம் ரைஸ் பண்ணும். ஆனா இந்த பிரச்சனைனால அப்படி நிக்குது. நான் போகும்போது இந்த பிரச்சனை நிக்குன்னு சொன்னபோது அன்னைக்கு ஒரு ஆய்வு கூட்டம், அடுத்த நாள் காலையில ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி சுமூகமா ஒரு முடிச்சிடும். இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா, இது ஒரு உதாரணமா சொல்றாங்க. எல்லா மேம்பாலங்கள், நீங்க ரயில்வே மேம்பாலம் விட்டுருங்க, எல்லா இடங்களையும் பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு கவனம் செலுத்தி 18 மாசத்துல அந்த பாலம் வந்தாகும், 2 வருஷம் பாலம் வந்தாகும். இதன் அடிப்படையில் அந்த அரசாங்கம் செயல்பட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவ்வளவு தூரம் நமக்கு பிரச்சனை மாட்டிருக்க மாட்டோம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரா வந்து இது என்னுடைய வேலையே கிடையாது. நான் சரி இங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம், சரி ரயில்வே துறை வந்து ஒன்றிய அரசு சார்ந்தது, அப்ப நான் அதனுடைய கடமை எனக்கு. அப்போ ரயில்வே துறை மாத்திரம் கிடையாது, இதுல மின்சாரத்துறை இதுல ஈடுபட்டு இருக்கு, மாநில நெடுஞ்சாலைத்துறை இதுல ஈடுபட்டு இருக்கு. அப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கோஆர்டினேட் பண்ணி செய்ய வேண்டியது அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு கடமை. மாவட்ட நிர்வாகங்கிறது கலெக்டரேட் சொல்றாங்க. கலெக்டரேட் யார் கீழே வருது? மாநில அரசாங்கத்துக்கு கீழே தானே வருது. இது நீங்க கேட்ட கேள்வின்னு பதில் இருக்கு. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைன்னு சொல்லுவாங்க. தெரியாம வாயில சொல்லிட்டேன். பக்கத்துல ஒருத்தர் எம்பி வந்து இல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமிட்டாங்க. நான் வந்து ஒரு நாகரீகம் கருதி
நான் சொல்ற மாதிரி திட்டங்களை பத்தி இங்க விவரிக்கிறோம், பிரச்சனைகளின் தீர்வு பத்தி இங்க விவரிக்கிறோம். அதனால தயவு செய்து நான் அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறுவதில்லைன்னு ஒண்ணு இருந்தது. ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆட்சிகள், அதாவது ஆட்சி மாறியது, காட்சிகளும் மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. நன்றி.